பொறுத்த உயர்தரம் உயிரியல் பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி மூலம் கற்கும் மாணவர்களுக்காக பரீட்சையை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்றும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறோம். இதன்படி இன்று நாங்கள் இந்த நேர முகாமைத்துவம், ஒவ்வொரு வினாக்களுக்கும் எவ்வாறு விடையளிக்க வேண்டும், அப்படியான விடயங்களை கலந்துரையாட எண்ணியுள்ளோம். முதலில் நாங்கள் கவனிக்க இருப்பது கட்டுரை வினாக்கள். பகுதி 2ல் 2 வகையான வினாக்கள் இருப்பது மாணவர்களுக்கு தெரியும். முதலாவது வகை 2A அமைப்பு கட்டுரை வினா, மற்றது 2B கட்டுரை வினா. இதில் அமைப்பு கட்டுரை வினாவுக்கு நேர முகாமைத்துவத்துக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் 1 மணித்தியாலம். கட்டுரை வினாவுக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் 2 மணித்தியாலம். இங்கு இந்த பரீட்சையை பொறுத்தமட்டில் நேர முகாமைத்துவம் மிகவும் அவசியமானது. நீங்கள் எவ்வாறு ஒவ்வொரு வினாவுக்கும் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களது முடிவுகளும் அமையப்பெறும். உதாரணமாக அமைப்பு கட்டுரை வினாக்களை பொறுத்தமட்டில் ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகள் தான் வழங்கப்படும். 10 புள்ளிகள் என்று பார்க்கும்போது 4 வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அமைப்பு கட்டுரை வினாவில். அதில் 40 புள்ளிகள் மட்டுமே அமைப்பு கட்டுரை வினாவிலிருந்து கிடைக்கப்பெறும். ஆனால் கட்டுரை வினாவில் ஒரு வினாவுக்கு 15 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த 15 புள்ளிகளை கொண்டு 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். 4 வினாக்களுக்கு விடையளிக்கும் போது மொத்தமாக 60 புள்ளிகள் அங்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் உங்கள் நேரத்தை அமைப்பு கட்டுரை வினாக்களில் வீண் விரயம் செய்துவிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு கட்டுரை வினாவில் இறுதி வினாவை செய்வதற்கு நேரம் போதாமல் போய்விடும். இது நாங்கள் அடிக்கடி பரீட்சை திணைக்களத்தில் நடத்தப்படும் பரீட்சைகளில் அவதானிக்கும் ஒரு முக்கியமான விடயமாகும். ஆகவே இங்கு நேர முகாமைத்துவம் மிகவும் அவசியமானது. அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு ஒரு வினாவுக்கு 15 தொடக்கம் 20 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்க முடியும். அதற்கு மேல் 1 நிமிடம் கூடி ஒதுக்க முடியாது அமைப்பு கட்டுரை வினாவுக்கு. ஏனெனில் அமைப்பு கட்டுரை வினாக்கள் முடிவுற்று அதன் பின்னர் கட்டுரை வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே 15 தொடக்கம் 20 நிமிடங்களுக்கு மேல் ஒரு வினாவுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டாம். இந்த வினாக்கள் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியாத வினாக்கள், அதாவது விடையளிக்க முடியாத வினாக்கள் இருப்பின் அவற்றை தவிர்த்துவிட்டு அடுத்த வினாவுக்கு செல்வது உசிதமாகும். இல்லாவிடில் இங்கு நேரம் வீண் விரயமாகிவிடும். ஆகவே நேரத்தை முகாமைத்துவப்படுத்துறது இந்த விஷயம் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அடுத்த விடயமாக எங்களோட புள்ளியிடம் திட்டத்தை பொறுத்தமட்டில் அமைப்பு கட்டுரை வினாவில் 4 வினாக்களும் கட்டாய வினாக்கள். ஆகவே நீங்கள் 4 வினாக்களும் செய்ய வேண்டும். அந்த 4 வினாக்களில் ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகளாக 4 வினாக்களுக்கும் 40 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். கட்டுரை வினாவில் 6 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த 6 வினாக்களில் நீங்கள் 4 வினாக்களை தேர்வு செய்து விடையெழுத வேண்டும். அவ்வாறு விடையெழுதும் போது ஒரு வினாவுக்கு 15 புள்ளிகளாக 4 வினாக்களுக்கும் 60 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். இங்கு மிக முக்கியமான விடயம் கட்டுரை வினாவில் நீங்கள் தேர்வு செய்யும் வினா. நீங்கள் வினாக்களை தேர்வு செய்யும் பொழுது உங்களால் சிறப்பாக விடையெழுத முடியும். அத்துடன் நிறைய பகுதிகள் கூட இருக்கலாம், உபபகுதிகள் எல்லாம் இருக்கலாம். எல்லா உபபகுதிகளுக்கும் உங்களுக்கு விடையெழுத முடியும் என்றால்தான் அந்த வினாவை தெரிவு செய்ய வேண்டும். தவறான வினாக்களை தெரிவு செய்வது உங்கள் முடிவுகள் பிழைப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகவே வினாக்களை தெரிவு செய்யும் போது உங்களுக்கு வினாக்கள் வாசிப்பதற்காக தரப்படும் நேரத்தை ஒதுக்கி உங்களால் சிறப்பாக செய்யக்கூடிய 4 வினாக்களை தெரிவு செய்துவிட வேண்டும். சில மாணவர்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஒரு வினாவை தொடங்கிவிட்டு
அதை பிறகு விட்டுவிட்டு அடுத்த வினாவுக்கு போவார்கள். இவ்வாறு செய்யும்போது நேரம் வீண் விரயமாகின்றது, உங்களுக்கு புள்ளிகளும் கிடைக்கப் போவது இல்லை. இன்னும் ஒரு விடயம், முக்கியமான விடயம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது, 5 வினாக்கள், நீங்கள் 4 வினாக்களுக்கு மேலே விடை எழுதியிருந்தாலும் நாங்கள் 4 வினாக்களுக்கு மட்டுமே புள்ளிகள் வழங்குவோம். 5வது வினாவுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உங்களது நேரம் வீண் விரயமாகிவிடும். ஆகவே ஒருபோதும் கட்டுரை வினாக்களில் 4 வினாக்களுக்கு மேல் விடை எழுத எத்தனிக்க வேண்டாம். இது நேர முகாமைத்துவத்தை பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட எண்ணிய விடயம். அடுத்த விஷயமாக கட்டமைப்பு வினாக்களை பற்றி சிறிது விளக்கமாக ஆராய்வோம். இந்த கட்டமைப்பு வினாக்களுக்கு பொறுத்தமட்டில் உங்களுக்கு விடை எழுதுவதற்கு போதுமான இடம் தரப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் கீழ் விடை எழுதுவதற்கு போதுமான இடம் தரப்பட்டிருக்கும். அந்த இடத்தினுள் உங்கள் விடையை சிறப்பாக எழுதி முடிக்க, சிறப்பாக சுருக்கமாக எழுதி முடிக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இது அமைப்பு கட்டுரை வினான்றது கட்டுரை வினாவிலிருந்து முற்று முழுதாக வேறுபட்டது ஒன்று. அமைப்பு கட்டுரை வினாக்களில் வினாக்கள் மிகவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிறப்பாகத்தான் அந்த வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விடை மட்டும்தான் வர முடியும், அதைவிட வேறு விடைகள் வர முடியாது. அதையெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும். ஆகவே மேலதிகமாக இடம் தேவைப்படுவதில்லை. ஆனால் சில வினாக்களில் கூடுதலான இடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். கடந்த வருடம் உதாரணமாக 2019ஆம் ஆண்டு முதலாவது வினாவில் பகுதி சியில் இருந்த C3 ரோமன் 3 அந்த பகுதியில் வந்த வினா நுகவித்தி கலன் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக விவரிக்க இந்த வினாவுக்கு 8 வரிகள் விடப்பட்டிருந்தது. இங்கு சுருக்கமாக விவரிக்க வேண்டி இருந்ததால் நீங்கள் சுருக்கமாக அது விவரிக்கிறதுக்காக உங்களுக்கு கூடுதலான இடம் தேவைப்பட்டிருக்கும். அப்படியான வினாக்கள் தவிர மற்ற வினாக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த வினாக்கு கூட எண்ணித்தான் அந்த லைன்ஸ் விடப்பட்டது, வரிகள் விடப்பட்டது. அதைவிட கூடுதலாக தேவைப்படுவது இல்லை. ஆகவே கூடுதலாக எழுதி உங்கள் நேரத்தையும் வீண்விரயமாக்கி உங்களுக்கு கிடைக்க போகிற புள்ளியை இழக்க வேண்டாம். அடுத்த விடயமாக இந்த அமைப்பு கட்டுரை வினாக்களில் எங்கள் உயிரியல் விடைத்தாள் திருத்தம் பொழுது சில வினாக்கள் சிறப்பாக வினவப்பட்டிருக்கும். ஏதாவது 2 இயல்புகளை தருக, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 2 இயல்புகளை தருக அல்லது 3 இயல்புகளை தருக, அந்த மாதிரி எண்ணிக்கை தரப்பட்டு அல்ல 3 கணங்களை தருக, அந்த மாதிரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டு வரும் வினாக்கள். இந்த வினாக்களுக்கு மாணவர்கள் விடையளிக்கும் போது அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையான விடைகள் மட்டுமே எழுதப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு மேல் எந்த ஒரு விடையும் சரியான விடையாக இருந்தாலும் எழுதுவது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அந்த குறிப்பிட்ட இலக்கங்கள் கேட்டு, அதாவது 2 வினாக்கள் 3 இயல்புகள் அல்லது 2 சிறப்பியல்புகள் தரபடி கேட்கும் வினாக்களுக்கு விடை எழுதும் போது அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையான விடைகளை மட்டுமே எழுதவும். இதை பொறுத்த மட்டில் உயிரியல் விடைத்தாள் திருத்தும் பொழுது இதில் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஒன்று எமது நாட்டில் நிலவுகின்றது. சரியான விடைகளுக்கு புள்ளிகள் கழிக்கப்படுகின்றது உயிரியல் பாடத்திட்டத்திலிருந்து. அந்த விஷயம் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தர வேண்டி இருக்கிறது. பேராசிரியர் அவர் சொன்னது மாதிரி அதில் ஒரு விளக்கம் ஒன்று தர வேண்டி இருக்கிறதால அதை பற்றி ஒரு சின்ன உதாரணத்தோடு விளக்குகிறேன். ஒரு வினா இருக்கின்றது, 2 சிறப்பியல்புகளை தருகின்ற. இதற்கு ஒரு மாணவன் விடை எழுதுகிறார். 2 சிறப்பியல்புகளையும் எழுதி, சரியான 2 சிறப்பியல்புகளையும் எழுதி, 3ஆவதாக ஒரு தவறான சிறப்பியல்பு எழுதுகிறார்.
அப்போ இந்த மாணவனுக்கு அந்த 2 தான் சிறப்பியல்பு அல்ல, 3வது சிறப்பியல்பு சரியாக வருமோ பிழையாக வருமோ என்ற ஒரு போராட்டம் மனதில். ஆகவே அவர் நினைக்கிறார் பரீட்சகர் தெரிவு செய்து தனக்கு சரியான விடைகளை தெரிவு செய்து தனக்கு புள்ளி வழங்குவார் என. இன்னும் ஒரு மாணவனை கருதுவோம். அந்த மாணவன் 2 விடைகளுக்கு சரியான 2 விடைகளை மட்டுமே எழுதியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒருக்கா கவனித்து பார்த்தீர்களானால், இப்போ சரியான விடையை மட்டும் எழுதின மாணவன் ஒரு சிறந்த மாணவன். முதலாவது நான் குறிப்பிட்ட அந்த மாணவனுக்கு கற்றது மறந்திருக்கலாம், அல்லது அதில் தெளிவில்லாமல் இருக்கலாம். அப்படியான ஒரு மாணவன் தான் நான் முதலாவது சந்தர்ப்பத்தில் கூறிய மாணவன். அப்போ இப்படி இருக்கிற பொழுது 2 மாணவர்களுக்கும் நாங்கள் புள்ளி வழங்கினால், ஒரே அளவு, அதாவது 2 இயல்புகளுக்குமான புள்ளி வழங்கினால் இது சிறந்த மாணவனுக்கு நியாயம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். இந்த உயிரியல் பாடத்திட்டத்தில் இப்போ உங்கள் விடைகள் திருத்தும் போது நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். இவ்வாறு 3வது விடை, 2 விடைகள் கேட்குற பொழுது 3வது தவறான விடையை எழுதியிருந்தால் அதற்காக நாங்கள் 2 விடைகளை சரியாக்கி 3வது விடை தவறாக இருக்கிறதால இங்கே ஒரு விடைக்கான புள்ளியை அதிலிருந்து கழித்து கொள்வோம். ஆகவே தான் நான் முதலே குறிப்பிட்டது போல் 2 வினாக்கள் 2 விடை தரும்படி கேட்டிருந்தால் 2 விடை மட்டுமே எழுதுங்கள், அதற்கு மேல் எழுத வேண்டாம். இது இந்த சிறந்த மாணவனுக்கு நியாயம் வழங்கணும் என்றதுக்காக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற ஒரு திட்டம்தான், புள்ளியிடும் திட்டம்தான் இது. இதில் அடுத்த விஷயமாக சில மாணவர்கள், இப்போ ஒரு மாணவன் 2 விடைகள் கேட்ட பொழுது 3வது விடையையும் எழுதியிருக்கிறார், அது சரியான விடை என்று வைத்துக்கொள்வோம். இந்த மாணவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 விடைகளுக்குமான 2 புள்ளிகளும் கிடைக்கும். 2 புள்ளிகளுக்குமான அந்த 2 சரியான விடைகளுக்குமான புள்ளிகள் இந்த மாணவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் நேரம் வீண் விரயம், 2 விடைகள் கேட்டால் 2 விடைகள் எழுதிவிட்டு வாருங்கள், அதற்கு மேல் எழுத எத்தனிக்க வேண்டாம். இது எங்கள் அமைப்பு கட்டுரை வினாக்களை பற்றி நாங்கள் சில பேராசிரியர் கலந்துரையாடிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை தொடர்ந்து நாங்கள் எமது கலந்துரையாடல் நடைபெறும். අපි මෙම අදියරේ එක විශේෂ අරමුණක් තමයි මේ විදිහට ජීව විද්‍යා ප්‍රශ්න පත්‍රයට පිළිතුරු සැපීමේදී ශිෂ්‍යයන් කරන අඩුපාඩු මොනවද කියලා දීලා ඉදිරියට ඔබ එම ප්‍රශ්න පත්‍රයට පිළිතුරු ලියනකොට ඒ වැරදි නොකිරීම. ඉතින් මේ වැරදි මොනවද කියලා ඔබලට ප්‍රකාශ කරන්නට අපේ අද විද්වත් මණ්ඩලයේ ඉන්නවා මේ අධ්‍යාපන අපොස උසස් පෙළ ජීව විද්‍යා ප්‍රශ්න පත්‍රය මාක් කරපු ලකුණු කරන ඒකේ ප්‍රධාන අතිරේක ප්‍රධාන පරීක්ෂක මහත්මීන් 3 දෙනෙක්. ඉතින් මම කැමති ඒගොල්ලන්ම කතා කරලා ඒගොල්ලන්ගේ ඒ තියෙන මේ එක්ස්පීරියන්ස්, ඒගොල්ලෝ දැකලා තියෙන අඩුපාඩු මේ අදියරේදී ප්‍රකාශ කරනවා නම්. So one of the objectives of this session is to tell you the mistakes that the students do when answering the biology paper. To tell you all these things, we have a very experienced panel here. 3 ladies who have served as additional chief examiners and chief examiners in the GC advanced level examination. So I like them to share their experience so that it will be beneficial to all of you. So now I kindly request Mrs. Nishadi Kulatilaka to share her experience
about the common errors that they do when answering the biology paper, and also paying special attention to the last year's paper and getting examples from that to illustrate their what they are saying. මේ වෙලාවේ ජීව විද්‍යා විෂය උත්තරපත්‍ර පරීක්ෂා කිරීමේදී අපිට හමු වෙලා තියෙන එහෙම නැත්නම් අපි දැකලා තියෙන දරුවන් සිදු කරනු ලබන යම් යම් වැරදි කීපයක් පිළිබඳව කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මොකද මේ වැරදි නිසා ඇත්තටම යාලට පහසුවෙන්ම ලබා ගන්න පුළුවන් ලකුණු මගහැරිලා යනවා. මේ සම්බන්ධයෙන් කතා කරනකොට අපි බොහෝ විට දැකලා තිනවා දැන් අපි ජීව විද්‍යාව විෂයේදී සමහර රචනා ප්‍රශ්න වලට රූප සටහන් බලාපොරොත්තු වෙනවා. රූප සටහනක් අඳිම අනිවාර්ය වෙනවා. ඒතර මේ වගේ වෙලාවකදී මේ රූප සටහන් අපි දැකලා තියෙනවා ළමයි ඇන්දට දරුවන් මේවා ඇන්දට නියම හැඩය නැතිවීම නිසා එහෙම නැත්නම් නියම විදියට ඒවා නම් කරලා නැති නිසා ඒගොල්ලන්ට ලකුණු අඩු වෙනවා. ඉතින් උදාහරණයක් විදියට අපිට ගන්න පුළුවන් දැන් සමහර වෙලාවට සමහර ප්‍රශ්න පත්‍රවල තියෙනවා මයිටොකොන්ඩ්‍රියමේ ව්‍යුහය. අතන මයිටොකොන්ඩ්‍රියමේ ව්‍යුහය ගත්තාම ඇත්තටම ඒක ද්විත්ව පටලමේ ඉන්ද්‍රියිකාවක්නේ. ද්විත්ව පටලමේ ඉන්ද්‍රියිකාවක් වුණාම ඒගොල්ලෝ ඒක අඳිනකොට පිටත පටලය තනිරකිනුත් තනි සුමට නිසා තනිරකිනුත් ඇතුළත පටලය ඇතුළතට මියර ඇති කරලා තියෙන විදිහට අඳින්න ඕනේ. දැන් ළමයි හිතනවා පිටත පටලයක් ඉර දෙකකින් අඳින්න ඕනේ කියලා. ඒතර ඒකට ලකුණු ලැබෙන්නේ නැහැ. අනිත් එක සමහර අවස්ථා තියෙනවා මේ මයිටොකොන්ඩ්‍රියම ඇතුලේ මේ නැස්ටියකුත් දානවා. ඒතර සියලුම නම් කිරීම හරි වුණත් ඒ දරුවට ඒක සංකල්පය හරියට ගිහින් නැති නිසා තමයි නැස්ටිය ඇතුලේ අඳින්නේ. ඒ නිසා යාට ලකුණු නැති වෙනවා. ඒ වගේම තමයි දැන් ආමාශයේ රූප සටහනක් අඳින්න කිව්වත් ආමාශය J හැඩති. J හැඩති ව්‍යුහයක් ළමයි අඳිනවා C හැඩති. C ආකාරයි. ඉතින් ඔය වගේ උදාහරණ ගොඩක් තියෙනවා. දැන් අපි වෘක්කවල ව්‍යුහය. වෘක්කවල ව්‍යුහය විස්තර කරද්දී වෘක්කයේ රූප සටහනක් අඳින්දී අපි දන්නවා ඒක බෝංචි බීජ හැඩති. අනිත් එක ඒක පිටතින්ම තියෙනවා වෘක්ක ප්‍රාවරය. ඒතර වෘක්ක ප්‍රාවරය කියන එක අඳින්න ඕනේ ඉරි දෙකකින්. වෘක්ක බාහිකයට පිටින් වෘක්ක ප්‍රාවරය ඉරි දෙකකින් අඳින්න ඕනේ. ඒතර තනිරකින් ඇඳහම ඒකට ලකුණු ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම තමයි නිවැරදිව නම් කිරීම කරලා තියෙන්නත් ඕනේ. නිවැරදි අනුපාතයට ඒකේ ඇතුළේ එහෙම නැත්නම් ඒ රූප සටහනට අයත් අනිකුත් කොටස් ඇතුළත් කරලා තියෙන්නත් ඕනේ. ඊළඟට මම කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා සමහර දරුවන් රචනා ප්‍රශ්න ලියාගෙන යද්දී ඒගොල්ලෝ මේ කෙටි යෙදුම් භාවිතා කරනවා. ඒ කෙටි යෙදුම් ඇත්තටම මේ වැරදි විදිහට භාවිතා කිරීම කරනවා. ඒ වගේම ඒ කෙටි යෙදුම් නිසා ඒගොල්ලන්ට ලකුණු අහිමි වෙනවා. අපි දැන් බලමු ඒ දරුවන් කරන ඒ වැරදි මොනවද කියලා. මෙතන මම පෙන්눔 කරලා තියෙනවා දරුවා අපි දැකපු දේවල්, දැකපු වැරදි. දැන් උදාහරණයක් විදිහට අපි සමහර වෙලාවට අපිට පාවිච්චි කරන්න වෙනවා මානව කලල බන්ධ ගොනඩොට්‍රොපින් කියන හෝමෝනයේ නම human chorionic gonadotropin HCG කියලා. දැන් ළමයි ඕක ලියන්නේ දරුවන් ඕක ලියන්නේ capital HCG. ඒතර මේක වැරදි. simple HCG විදිහට ඒගොල්ලෝ කෙටි යෙදුම පාවිච්චි කරනවා නම් කරන්න ඕනේ. ඒ වගේම තමයි දැන් අපි සිනිඳු අන්තස්ප්ලාස්මීය ජාලිකා රළු අන්තස්ප්ලාස්මීය ජාලිකා කියන ඒවා ලියනවා වෙනුවට ඒගොල්ලෝ කෙටි යෙදුම් යොදනවා SER RER. ඒවටත් ලකුණු අහිමි වෙනවා. මොකද ඒවා කෙටි යෙදුම්. ඒ වගේම තව සමහර ළමයි මේගොල්ලෝ දැන් උදාහරණයක් විදිහට ශුද්ධ ජීව විද්‍යාවේදී අපිට සඳහන් කරන්න තියෙනවා රෝපණ මාධ්‍ය පිළිබඳව. එතකොට අර්තාපල් ඩෙක්ස්ට්‍රෝසේගා කියන එක අපි සාමාන්‍ය භාවිතයේදී PDA කියලා පාවිච්චි කරාට අපි උත්තරයට ලියනකොට PDA විතරක් ලියලා හරියන්නේ නැහැ. අපිට සම්පූර්ණ නම අර්තාපල් ඩෙක්ස්ට්‍රෝසේගා කියන එක පාවිච්චි කරන්න ඕනේ. ඒ වගේම අපි සමහර අවස්ථාවලදී දැන් මානව කියන්නේ මිනිසාගේ ABO රුධිර ඝන පිළිබඳව හදාරනකොට ABO රුධිර ඝන තීරණය වීම සඳහා භාවිතා වන ඇලීල
සඳහන් කරනකොට ඒ ඇලීල සඳහන් කරන විදිහත් වැරදි. මම පෙන්වු කරලා තියෙනවා මේ ඇලීල ළමයි වැරදි විදිහට සඳහන් කරලා තියෙන ආකාරය සහ එය නිවැරදි විය යුතු ආකාරය. ඉතින් ඔයනි බොහෝ දේවල් බොහෝ වැරදි යෙදුම් නිසා දරුවන්ට ලකුණු අහිමි වෙන අවස්ථා බොහොමයක්. සමහර අවස්ථාවලදී ලොකු ලකුණු ප්‍රමාණයක් අහිමි වෙන වෙලාවල් එනවා. මට ඒක මතකයි අවුරුද්දක එහෙම වුණා. ඒතර ඊළඟට මම මෙතනදී ආයි කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා බොහෝ විට ජීව විද්‍යාවේදී අපි පාවිච්චි කරනවා විද්‍යාත්මක නාමකරණය. බොහෝ ජීව විශේෂවල නම් විද්‍යාත්මක නාමකරණයට අනුකූලව ලිවීම පුරුදු වෙලා තියෙන්න ඕනේ. ඒතර දරුවන් සමහර වෙලාවට මේක මේ සඳහා තියෙනවා නීති කීපයක්. නම ඉංග්‍රීසියෙන් ලියන්න ඕනේ. ඒ වගේම ගණනාමය මුල් අකුර කැපිටල් ඉංග්‍රීසි අකුරකිනුත් ඉතුරු අකුරු සියල්ලක්ම සිම්පල් ඉංග්‍රීසි අකුරුනුත් ලියන්න ඕනේ. ඒ වගේම අපි අතින් ලියනවා නම් අපි යටින් ඉරි අඳින්න ඕනේ. දැන් අපි ලියන්නේ අතින්නේ. දැන් අපි සාමාන්‍යයෙන් print කරනවා නම් මුද්‍රණය කරනවා නම් විතරක් අපිට ඉටැලික් පාවිච්චි කරන්නේ. නමුත් අපි අතින් ලියනකොට ඉරි අඳින්න ඕනේ. බොහෝ දරුවන් මේ ඉරි අඳින එක අමතක වෙලා යනවා. හෝක් ඒගොල්ලෝ ඒකට පුරුදු වෙලා නැහැ. දැන් එතකොට කොච්චර යාළගේ එතන ස්පෙලිංස් හරි වුණත් ඉංග්‍රීසි වචනයේ ස්පෙලිංස් හරි වුණත් එයාලට ලකුණු ලැබෙන්නේ නැහැ. මේක ඊටමත් බහුලව හමුවන වැරද්දක්. මේ පිළිබඳව මම නැවතත් පවසන්නම් ඉංග්‍රීසියෙන්. Now sometimes some students actually they use abbreviations in incorrect way. That means now sometimes you have to use human chorionic gonadotropin word, right? So the abbreviation is simple SCG, but some students use capital HCG. That is the incorrect way. And some students use SER, the shortened form SER for smooth endoplasmic reticulum, and RER for rough endoplasmic reticulum. That is also sometimes you don't get marks for that because these are shortened forms. And again during human blood grouping, now we have to state the alleles of these ABO blood grouping alleles. So some students actually they use incorrect way to state those alleles. So I actually mentioned the correct way in this slide. And again sometimes you may have to use scientific nomenclature in your answer sheet. So in scientific nomenclature or the binomial nomenclature, there are some international codes. So you have to use these international codes. When handwritten, then you have to underline the name, and then you have to underline the name, and then you have to write in English, and the first letter of the generic name should be capital letter, and the other letters are simple letters. So these are the some common mistakes done by some students. So because of that they don't gain marks. உயர்தர பரீட்சையில் மாணவர்கள் என்ன தவறுகள் இழைப்பதனால் புள்ளிகள் குறைவது என்பதை பார்ப்பதுதான் இந்த கலந்துரையாடலின் முக்கிய குறிக்கோள் ஆகும். இந்த கலந்துரையாடலின் முக்கிய குறிக்கோள் அதுவே தான். மாணவர்கள் இதுவரை நடைபெற்ற பரீட்சைகளில் விட்ட தவறுகள் எங்களால் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றன. அவ்வாறான தவறுகளில் மிக முக்கியமான தவறு இந்த வரைபடங்கள் வரைவது. உயிரியல் பாடம் என்பது ஒரு படம் இல்லாமல் உயிரியல் பாடம் இல்லை. எதையொன்றை விளக்கப்படுத்திலும் உங்களுக்கு படங்கள் வரைவது அவசியமாக இருக்கும். எனினும் உங்களுக்கு தரப்படும் வினாக்கள் கட்டமைப்பை விவரிக்க என வரும்போது நிச்சயமாக உங்களிடமிருந்து படம் எதிர்பார்க்கப்படும். இந்த படங்கள் வரையும் போது படம் ஒரு பொருத்தமான படமாக இருக்கணும்.
இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு விகிதாசாரமான படமாக இருக்க வேணும். அதன் பிறகு அந்த படத்தில் நீங்கள் குறிக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் சரியாக குறிக்கப்பட்டிருக்கணும். அவ்வாறெனில் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே படங்கள் மிக அவசியமானவை. எந்த ஒரு அமைப்பினதும் கட்டமைப்பை விளக்குவதற்கு படங்கள் மிக அவசியமானவை. படங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கப்படும். ஆனால் நாங்கள் பரீட்சை வினாத்தாக்களில் பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்களில் தேவையில்லாத இடங்களில் கூட பிள்ளைகள் படங்கள் வரைவது அவதானித்திருக்கிறோம். தேவையில்லாத வினாக்கள், உதாரணமாக ஒரு பொறிமுறையை விளக்குக என்றால் அதற்கு அங்கு ஒரு படம் தேவையில்லை. ஆனால் படத்தை வரைந்து அதே பகுதிகள் எல்லாம் குறிப்பிட்டு நேரத்தை வீண் விரயம் செய்து விடுவீர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில். ஆகவே வினாவை பொறுத்து உங்களுக்கு விடையளிக்க தெரிந்திருக்க வேண்டும். எப்போதும் கட்டமைப்பை விளக்குக என்ற படங்கள் வினாக்கள் வரும்போது நிச்சயமாக அங்கு படங்கள் வரையப்பட வேண்டும். படங்கள் வரையப்பட்டால் மட்டும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைத்து விடாது. நிச்சயமாக அது சரியாக குறிக்கப்பட்டிருக்கவும் வேண்டும். இது முதலாவது விடயம். நாங்கள் உயிரியல் வினாத்தாள்களில் கடந்த கால வினாத்தாள்களில் நாங்கள் கண்ட உங்கள் முக்கியமான தவறு. ரெண்டாவது, உயிரியல் பாடத்தில் நாங்கள் சந்தர்ப்பங்களில் அப்ரிவியேஷன் என்று சொல்லுவோம், சுருக்கங்கள் பயன்படுத்தப்பட முடியாது. உதாரணமாக ஆர்பிசி என்று நீங்கள் எழுத முடியாது. அது செங்குளியங்கள் என்று நீங்கள் எழுத வேண்டும். அதே போல் இங்கு வேறு எஸ்இஆர் என்று எழுத முடியாது. அது அழுத்தமான அகமுதலுரு சிறுவலை என எழுதப்பட வேண்டும். இதேபோல் பல உதாரணங்கள் உள்ளன. இவ்வாறாக நீங்கள் எழுதுவதால் புள்ளிகள் இழந்த பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. உதாரணமாக இலத்திரன் என்பது கூட நீங்கள் இலத்திரன் என எழுத வேண்டும். இலத்திரனை குறியீடு மூலம் காட்ட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் உயிரியலில் குறியீடுகளும் பயன்படுத்தப்படுறது. அந்த பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் நியமமான குறியீடுகளாக இருக்கும். உதாரணமாக டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அவையெல்லாம் நியம குறியீடுகள். ஆகவே அங்கு நாங்கள் அதை சுருக்கம் என்று சொல்வது இல்லை. அதற்கான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதை தவிர ஓமோன்களின் சுருக்கம், அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் ஒரு விடயம், இங்கு குறியீடுகள் பயன்படுத்தப்படும் போது கூட சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் தவறான குறியீடுகள் பயன்படுத்துவது. உதாரணமாக HCG என்றது இது ஒரு ஓமோன், மனித கோரியோனுக்குரிய கோனடோட்ரோபின் என்ற ஓமோன். இந்த ஓமோன் எழுதுகிற பொழுது எப்பவுமே முதலாவது எழுத்து சிம்பிள் லெட்டராக இருக்க வேண்டும். கேபிட்டல் லெட்டர் எழுத முடியாது. சிம்பிள் HC, மற்ற 2 எழுத்துகளும் கேபிட்டல் லெட்டராக இருக்கும். இதுதான் அது நியமமான முறை. இந்த HCG என்ற ஹோமோனை எழுதுவதற்கான நியமமான முறை. அதே போல் இன்னும் ஒரு விடயம், நீங்கள் அடிக்கடி தவறு செய்யும் விடயம், இந்த குருதி வகையில் நாங்கள் அதற்கான எதிருருக்களை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று IA, மற்றது IB. அந்த IBயை எழுதுவது எப்பவும் அந்த ஏயும் பியும் சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதப்பட வேண்டும். இவ்வாறு எழுதாததால் நிறைய புள்ளிகள் இழந்த சந்தர்ப்பங்களும் எங்கள் கடந்த கால அனுபவங்களில் உண்டு. ஆகவே மாணவர்களே, எப்போதும் குறியீடுகள் பயன்படுத்தப்படும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதேபோல் இன்னும் ஒரு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது, PDA. நாங்கள் கதைக்கும் போது PDA பிளேட் என்று தான் சொல்லுவோம். அதற்காக நீங்கள் PDA என்று எழுத முடியாது. அது உருளைக்கிழங்கு, டெக்ஸ்ட்ரோஸ், ஏகார் என்று வர வேண்டும். இவ்வாறானதற்கு அப்ரிவியேஷன், அதாவது சுருக்கம் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆகவே மாணவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளிகளை வீணாக இழக்கிற சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்ள உங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்த விடயம், விஞ்ஞானத்தில், அதாவது உயிரியலில் நாங்கள் முதலாவது பாடம் படிக்கும் போதே விஞ்ஞான பெயர்களை பற்றி படிக்கிறோம். விஞ்ஞான பெயர்கள் எழுதும்போது அந்த எழுதுவதற்கான சட்டதிட்டங்கள் சில உள்ளன. அந்த விஞ்ஞான பெயர்
அங்கேயும் விஞ்ஞான பெயரை எவ்வாறு எழுதுவதென. அந்த சட்டதிட்டங்களின் படிதான் விஞ்ஞான பெயர்கள் எழுதப்பட வேண்டும். அவ்வாறு எழுதும்போது நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள், எப்போதும் முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்க வேண்டும். கேபிட்டல் லெட்டராக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வர அனைத்து எழுத்துக்களும் சிம்பிள் லெட்டர்ஸாக வர வேண்டும். இதை தவிர இதில் உள்ள ஸ்பெல்லிங் முழுவதும் சரியாக இருக்க வேண்டும். இதற்கும் மேலதிகமாக எப்போதும் நீங்கள் கையால் எழுதுவதால் அடிக்கோடிடப்பட்டிருக்கவும் வேண்டும். இதில் ஏதாவது ஒரு தவறு விட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளி கிடைக்காமல் போகும். ஆகவே மாணவர்களே, இவ்வாறான தவறுகளிலிருந்து நீங்கள் விலத்தி நடத்துவதுதான் எமது குறிக்கோள். இந்த கலந்துரையாடலின் குறிக்கோளும் அதுதான். ஆகவே இனிவரும் பரீட்சைகளில் மிகவும் கவனமாக நீங்கள் செயற்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். I am sure Professor Nelum Deshapriya also has a lot of things to share with her experience. මහාචාර්ය නෙළුම් දේශප්‍රිය මහත්මියටත් බොහොම දේවල් ඇති ප්‍රකාශ කරන්න මේ ශිෂ්‍යයින් කරන පොදු වැරදි පිළිබඳව තවත් යමක් තියෙනවා නම් කියන්න පුළුවන්. ස්තුතියි සර්. දැන් මහාචාර්ය සම්මානිත මහාචාර්ය විජයරත්න මහත්මයා සහ කුලතිලක මහත්මිය බොහෝ කරුණු සම්බන්ධයෙන් කතා කළා. ඉතින් මේ ඊට අමතරව උසස් පෙළ ප්‍රශ්න පත්‍ර වලට පිළිතුරු සැපයීමේදී අපි තව මීට අමතරව දැකපු කරුණු කීපයක් වැරදි වලට වඩා වැඩිපුර ලකුණු ලබා ගැනීම සඳහා යම්කිසි සුළු උපදෙස් කීපයක් මම සඳහන් කරන්නම් කියලා හිතුවා. ඊට පළවෙනි දේ හැටියට දැන් මේ වෙනකොට සම්මානිත මහාචාර්ය විජයරත්න මහත්මයාත් කුලතිලක මහත්මයාත් උසස් පෙළ ප්‍රශ්න පත්‍ර වලට පිළිතුරු සැපයීමේදී පොදුවේ සිදුවන වැරදි කීපයක්ම සඳහන් කළා. මම හිතනවා ඒ කරුණු ඉතාම ප්‍රයෝජනවත් වෙයි ඉදිරියේදී පිළිතුරු සපයන ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට. ඊට අමතරව තව කරුණු කිහිපයක් එකතු කිරීමට මම කැමතියි. මේ කරුණු බොහෝ විට වැරදි වලට වඩා ලකුණු වැඩියෙන් ලබා ගැනීම සඳහා කරන උපදෙස් හැටියට බාරගත්තොත් මම සතුටුයි. ඉතින් මේ පළවෙනි කාරණේ හැටියට මම කියන්න කැමතියි, යම්කිසි යන්ත්‍රණයක් හෝ ක්‍රියාවලියක් විස්තර කිරීමේදී එය පිළිවෙලට අනුපිළිවෙලට පළමුවෙන්ම යම්කිසි ආකාරයක හැඳින්වීම සඳහා කරුණු කීපයක් සඳහන් කර ඉන් පසු පිළිවෙලට අනුපිළිවෙලින් නිරවුල්ව පැහැදිලිව මේ කරුණු සඳහන් කළොත් එයින් ඔබට ලැබෙන ලකුණු අනිවාර්යෙන්ම වැඩි වෙනවා. උදාහරණයක් ගත්තොත් අපි හිතමු මිනිසාගේ පෙනහැලි වාතන වීමේ යන්ත්‍රණය. එවැනි දෙයක් විස්තර කිරීමේදී මුලින්ම මේ කුමක්ද යන පොඩි කෙටි හැඳින්වීමක්, ඉන්පසු මෙම කරුණු අනුපිළිවෙලින් පිළිවෙලට තර්කානුකූලව ඉදිරිපත් කිරීම තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. එසේ කිරීමෙන් අවශ්‍ය විදියට ඔබට ලකුණු ලබා ගන්න පුළුවන්. ඒ කියන්නේ අපි හිතන්න ඕනේ මේක අපි කතාවක් කියනවා කියලා. එක්තරා කතාවක් පිළිවෙලින් කාටත් තේරෙන විදියට සරලව, නමුත් කතාවකදී වගේ නෙමෙයි, නිවැරදි කරුණු සහ සත්‍ය කරුණු මේදී පැහැදිලි කරන්න ඕනේ. ඒ තමයි මම කියන්න කැමති එක කරුණක්. ඊට අමතරව සමහර වෙලාවට අවශ්‍ය වෙනවා ප්‍රස්ථාර. තමන්ගේ පිළිතුර කෙලින්ම ප්‍රස්ථාරයක් අහන වෙලාවලුත් තියෙනවා. එහෙම නැත්නම් තමන්ගේ පිළිතුර වැඩිතුර තහවුරු කිරීම සඳහා ප්‍රස්ථාරයක් අඳින්න වෙලාවල් තියෙනවා. ඒ කොයි අවස්ථාවේ වුණත් ප්‍රස්ථාරය ඇඳීමේදී එහි හැඩය ගැන සැලකිලිමත් වෙන්න ඕනේ. ප්‍රස්ථාරයේ හැඩය ගැන සහ අක්ෂර නම් කිරීම සම්බන්ධයෙන්. එම අක්ෂර නිවැරදිව නම් කිරීම ඉතාම වැදගත් වෙනවා. දැන් ගිය 2019 වසරේ ඒ වගේ ප්‍රශ්නයක් තිබුණා.
එන්සයිම කෙරෙහි උෂ්ණත්වය සහ pH අගේ බලපෑම. ඉතින් එවැනි ප්‍රශ්නයකට දැන් එතන ප්‍රස්ථාරයක් අහලා තිබුණේ නැහැ. අහලා තිබුණ නැති වුණාට එතන ප්‍රස්ථාරයක් ඇඳීමෙන් ලකුණු තව වැඩිපුර ලබා ගන්න පුළුවන් වෙනවා සහ එම ප්‍රස්ථාරය නිකම්ම ප්‍රස්ථාරයක් වෙලා හරියන්නේ නැහැ. නිවැරදි හැඩය සහ නිවැරදි අක්ෂර ලකුණු කරපු නිවැරදි ප්‍රස්ථාරයක් විය යුතුයි. ඉතින් මේ ප්‍රස්ථාර ඇඳීමේදී එම කරුණ ඔබ සිතට ගත යුතු දෙයක්. ඊට අමතරව පිටුමු යම්කිසි ව්‍යුහයක් විස්තර කරන්න කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා උදාහරණයක් ඇටියට ද්විබීජ පත්‍රී ශාකයක කඳක හරස් කඩක ව්‍යුහය. එහෙම නැත්නම් හෘද වස්තුවේ ව්‍යුහය. දැන් එතන රූප සටහනක් අදින්න කියලා කියන්නේ නැහැ. නමුත් ඔබ රූප සටහනක් සහිතව ඇතුළත් කරලා මේ ඔබේ පිළිතුර සැපයුවොත් මං හිතන්නේ ඔබට මං හිතන්නේ නෙමෙයි එහෙම තමයි ඒට ලැබෙන ලකුණු ප්‍රමාණය තවදුරටත් එකතු වෙනවා. ඉතින් මතක තියාගන්න රූප සටහනක් අහලා නැතත් ව්‍යුහයක් විස්තර කිරීම වැනි අවස්ථාවකදී රූප සටහනක් ඇඳීම කළ යුතුයි. ඊට අමතරව තව එක දෙයක් තියෙනවා. ඒක මං හිතන්නේ අපි සඳහන් කළ යුතු දෙයක්. දැන් මම දන්නවා සමහර වෙලාවට අපි දාන්න දෙයක් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් යම් කොටස් අතාරිනවා පාඩම් කරන්නේ නැහැ. මොකද හිතන්නේ ස්ට්‍රක්චර්ඩ් ව්‍යුහගත ප්‍රශ්න 4කුයි රචනා ප්‍රශ්න 4කුයි තමයි අපි පිළිතුරු සපයන්නේ. ඉතින් අපි තෝරලා කොටස් කීප ඒ අදාළ කොටස් ටික පාඩම් කළොත් ඇති කියලා. හැබැයි හොඳට මතක තියාගත යුතු දෙයක් තමයි MCQ ප්‍රශ්න 50කුත් ලැබෙනවා. ඉතින් මේ MCQ ප්‍රශ්න 50ට උත්තර සැපීමේදී ප්‍රශ්න වලට මුහුණ දීමේදී බොහෝ සිලබස් එකේ පාඨමාලා සියලුම කොටස් බොහෝ විට අන්තර්ගත වෙනවා. ඉතින් ඒක නිසා කොටස් කිසිම කොටසක් අතාරින්න එපා. මම මේකට කැමති නෑ නැත්නම් ඒක එන එකක් නෑ කියලා. මොකද ඒකෙන් වෙන්නේ MCQ ප්‍රශ්න වලට උත්තර සැපීමේදී ඔබට ලකුණු අඩු වෙන තත්ත්වයක් ඇති වෙන එකයි. So if I just mention all this very briefly in English, if you so the points that I would like to make are the points that we commonly see that students or some of the ways that your answers can be improved or the ways that you can get better marks when answering the A-level exam paper. So the first point that I would like to make is when you describe a process or a mechanism, make sure that you do it in a logical manner, in the proper sequence. So it should be very clear in your mind before you start writing, and also you should have some introductory points before you sort of get into the real description. So for example, there was a question on describe the in the last year's paper, there was a question of describe the mechanism of ventilation of lungs in man. So when you are describing something like that, it's better to provide a small introduction, a few points where you are introducing what you are going to describe, the mechanism or the process, and then write the rest of the answer in a logical manner, as if so it has to be clear, it has to be logical, and it has to follow, it has to have a proper sequence. So make sure that you write the description in a like you would relate a story with you know clear logical flow in your answer. And then sometimes you have to draw a graph to elaborate your answer. So the question might ask for a graph, or you might include a graph to elaborate your answer. So there was a question asking for a it didn't ask for a graph last in that question. That was last year, the essay question number 5B. Explain how pH and temperature affect the rate of enzyme activities. So there the question does not ask for a graph, but if you draw a graph, there will be additional marks. So when you do draw the graph,
make sure that the shape is correct and the axes are correctly labeled. Otherwise, you won't earn any marks for a graph. And then another point that I would like to make is when you describe a structure of an organ, or say for example if you are asked to describe the structure of the heart, or the structure or a cross section of a dicot stem, then in the question we don't ask for a diagram, but it is better to elaborate your answer with a diagram, because that also earns marks for your answer. So this is another point that I would like to make. And the final point is that you should not leave out sections when you are studying, because even though some of the parts of the syllabus will not be covered by the structured essay or the essay type questions, you must remember that there are 50 MCQ questions. So by all this, the entire syllabus will be covered more or less. So you cannot afford to leave out some of the sections. So please remember that as well. ஆம், அடுத்த விடயமாக ஒரு வினா ஒன்றை நாங்கள் கருதுவோம். இவ்வினாவில் ஒரு செயல்முறை அல்லது ஒரு பொறிமுறை உங்களிடம் விவரிக்கும்படி வினாவப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒளித்தொகுப்பு செயல்முறையை விவரிக்க. இவ்வாறான வினாக்கள் வரும்போது நீங்கள் விடை எழுதும்போது அந்த உங்கள் விடை ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர் ஒழுங்கில் நடைபெறுவதாக ஒரு கதை சொல்வது போல் அமைய வேண்டும். ஏனெனில் இங்கு ஒரு ஒளித்தொகுப்பு செயல்முறை என்று சொல்லும்போது முதலில் தொடங்கி அது ஒளித்தாக்கம் என்று தொடங்கி அதை தொடர்ந்து அது முதலாவதாக குளோரோஃபில் என்ன நடக்குது அந்த மாதிரி அந்த ஒரு கதை சொல்கிறது மாதிரி தொடர்ச்சியாக வர வேண்டும். அப்படி வரும்போது முழு புள்ளிகளும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வரும். அடுத்த விடயம், சில வினாக்களில் நாங்கள் வரைவு வரைய சொல்லி கேட்பதில்லை, ஆனால் நாங்கள் வரைவை எதிர்பார்ப்போம். எவ்வாறான வினாக்கள் என்றால், கடந்த வருடம் ஒரு வினாவப்பட்டது, நொதிய தாக்க வீதத்தில் பங்களிப்பு செய்யும் காரணிகளான வெப்பநிலை pH எவ்வாறு தாக்க வீதத்தில் பங்களிப்பு செய்கின்றது என விளக்குக. இதுதான் வினா. அந்த வினாவுக்கு நீங்கள் ஒரு வரைவும் வரைய வேண்டும் என எங்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வரையும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், அந்த வரைவுக்கு அச்சுக்கள் உள்ளன, அந்த அச்சுக்கள் சரியாக குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த விடயம், வரைவு சரியான வடிவம் உள்ளதாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பின்தான் அதற்கான புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ சில வினாக்களில் வரைவு வரைய சொல்லி கேட்காமலேயே அதற்கான புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே வினாவை பொறுத்து உங்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற ஒரு திறமை உங்களுள் வளர வேண்டும். அடுத்த விஷயத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கட்டமைப்பை விவரிக்க சொல்லி ஒரு வினா இருந்தால் நிச்சயமாக அங்கு ஒரு படம் எதிர்பார்க்கப்படும் உங்களிடம். அந்த படம் பொருத்தமான படமாக, சரியான வீதாசாரமுள்ள படமாக, மிக அவசியமானது சரியாக குறிப்பிடப்பட்ட படமாக இருக்க வேண்டும் புள்ளிகள் பெற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது என்னவெனில், எமது 10 அலகுகள் எமது ஈரியல் பாடத்தில் உள்ளன. மாணவர்கள் கற்கும்போது சில அலகுகள் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். அதற்காக அந்த அலகுகளை நீங்கள் தவிர்த்து விடையெழுதச் சென்றால், பரீட்சைக்கு சென்றால் உங்களால் பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இந்த MCQ என சொல்லப்படும் பல்தேர்வு வினாக்களில் முழு பாடத்திட்டமும் அங்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். அதாவது எல்லா அலகுகளிலும் அங்கு வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு வினாவுக்கான புள்ளி அங்கே ஒரு புள்ளியாக வழங்கப்படுகின்றது. ஆகவே MCQ அதாவது பல்தேர்வு வினாக்கள் செய்வதற்காக ஆவதால் நீங்கள் முழு பாடத்திட்டத்தையும் பூர்த்தி செய்துதான் பரீட்சைக்கு சமூகமளிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு கடினம் என நினைக்கும் பாடங்களை கூட தற்போது கிடைக்கும் காலத்தில் தெளிவுபடுத்தி
பரீட்சைக்கு செல்லும்படி நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். சார் අපි දැන් කතා කළා මීට මොහොතකට කලින් කොහොමද අර කෙටි යෙදුම් භාවිතා කරන්නේ කියලා. මම හිතන්නේ මෙතෙන්දි තවත් පොඩ්ඩක් කතා කරනවා නම් ඔය සම්මත නොවන කෙටි යෙදුම් තමයි පාවිච්චි කරන්න එපයි කියලා මේ අපේ කුලතිලක මහත්මයා ප්‍රකාශ කළේ. එතකොට සම්මත කෙටි යෙදුම් තියෙනවා. DNA, RNA ඒ වගේ දේවල් භාවිතා කළාට කමක් නැහැ. ළමයි තමන්ට හිතන විදිහට කෙටි යෙදුම් භාවිතා කිරීම තමයි අපි අනුමත කරන්නේ නැත්තේ. Now little while ago we discussed about the use of abbreviations. Mrs. Kulatilaka highlighted a lot about that. And one more thing I like to add is that what she highlighted was that students are not required or not they should not use unaccepted abbreviations. But the accepted abbreviations can be used, for example, DNA, RNA and so forth. And also the other thing is that in the essay question paper part B, you will see that sometimes there are two parts. For example, I would say that describe the structure of the human heart, and also the another part B would be to explain how it functions. Now there are two parts, A and B. When answering that question, you have to, the students have to answer the two parts separately. What we have experienced is sometimes they they write only one answer without separating into A and B. So in that case, sometimes they may not get marks. මේක මම සිංහලනුත් කියන්නම්. දැන් හුඟක් වෙලාවට මේ රචනා ප්‍රශ්න පත්‍රයේ තියෙනවා කොටස් දෙකක්. එක ප්‍රශ්නයකට කොටස් දෙකක් තියෙන්න පුළුවන්. A සහ B. සරල උදාහරණයක් ගන්නවා නම් මිනිස් හදේ ව්‍යුහය විස්තර කරන්නට එය ක්‍රියා කරන ආකාරය පැහැදිලි කරන්න කියලා. මෙතෙන්දී සමහර වෙලාවට ශිෂ්‍යෝ ඔය දෙකම එකට ලියනවා. A සහ B කියලා වෙන් කරන්නේ නැතුව එක දෙකට ලියාගෙන යනවා. එහෙම ලිව්වහම ලකුණු අඩු වෙන්න පුළුවන්. එහෙම කොටස් දෙකක් ප්‍රශ්නේ තියෙනවා නම් වරද්දක් නැතුව ඒ කොටස් දෙකට වෙන වෙනම උත්තර ලියන්න ඕනේ. ඒ සමගම මේ ඉතිරි වෙලා තියෙන කාලෙදී මම කැමති නැවතත් මේ යන්ට පේපර් 1 එකට බහුවර්ණ ප්‍රශ්න පත්‍රයට ගැන තව පොඩ්ඩක් දේවල් කියන්න තියෙනවා. බහුවර්ණ ප්‍රශ්න පත්‍රයේදීත් දැන් කරගෙන යනකොට සමහර වෙලාවට අමාරු ප්‍රශ්නයක් ලැබෙන්න පුළුවන්. ඒකට කාලය මිඩම් කරන්නේ නැතුව කරුණාකරලා අනිත් එකට ගිහිල්ලා උත්තරය හොයාගන්න. නමුත් මතක තියාගන්න අර පිළිතුරු පත්‍රයේ කතිර ගහනකොට නිවැරදි ප්‍රශ්නයට පිළිතුර හැටියට ගහන්න ඕනේ. බැරි වෙලාවත් එකක් මිස් කරගෙන ගිහිල්ලා ඒක හුඟක් වෙලාවට වරදින්න පුළුවන්. අර ඊළඟ ප්‍රශ්නෙට ගියාට වෙන උත්තරේ ඊට කලින් එකට ගහනවා. එහෙම වුණොත් ඒක වරදිනවා. So when answering the multiple choice questions, that if you find one question is difficult, of course you have to go to the next one. But the thing that you have to remember here is that when you are answering the next question, make sure that you correctly put the cross on the correct answer. So Ms. Bhavani, can you say that in Tamil please? கட்டுரை வகை வினாவில் ஒரு வினாவில் A, B என இரு பிரிவுகள் இருக்கலாம். உதாரணமாக A பிரிவில் மனித இதயத்தின் கட்டமைப்பை விளக்குக. B பிரிவில் உள்ள வினாவாக இதயம் எவ்வாறு தொழிற்படுகின்றது என விளக்குக. இவ்வாறு இரு வினாக்கள் வரும்பொழுது சில மாணவர்கள் அது A, B என குறிப்பிடாமல் ஒரு வினாவுக்கு விடையளிப்பது போல் இதயத்தின் கட்டமைப்பையும் எழுதி அதனுடன் தொடர்ச்சியாக இதயம் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதையும் எழுதிவிடுவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு புள்ளிகள் வழங்குவது முடியாத காரியமாகிவிடும். ஏனெனில் இது A வகை அதாவது
இந்த வினாவின் ஏ பிரிவுக்குரிய விடையாக கருதப்பட்டு அதற்கு மட்டுமே புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த விடயமாக பகுதி 1, அதாவது பல்வேறு வினாக்கள் செய்யும்போது எப்போதும் மாணவர்களே, நாங்கள் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லும் விஷயம், பல்வேறு வினாக்கள் செய்யும்போது விடைகள் அறிந்தவுடன் உடனடியாகவே அதை புல்லடியிடும் தாளில் பதிவு செய்துவிட வேண்டும். இவ்வாறு உடனடியாக அதே நேரத்தில் இதை செய்து கொண்டே போக வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு போகும்போது சில வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளிப்பது கஷ்டமாக இருப்பின் அந்த வினாவை தவிர்த்து அடுத்த வினாவுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போதும் இவ்வாறு ஒரு வினாவுக்கு விடையளிக்கப்படவில்லை, ஆகவே வினா இலக்கங்களை அவதானமாக பார்த்து அதற்கான விடைகளை புல்லடியிடும் தாளில் பதிவு செய்ய வேண்டும். පැය දෙකකට ආසන්න කාලයක් මුළුල්ලේ අපි සාකච්ඡා කළා ජීව විද්‍යා ප්‍රශ්න පත්‍රයට පිළිතුරු සැපයීමේදී ශිෂ්‍යයින් විසින් සිදු කරනු ලබන අඩුපාඩු පිළිබඳව. ඒකේ ඇත්තටම පරමාර්ථය වුණේ ඒව පිළිබඳව සාකච්ඡා කළා. ඉදිරි විභාගවලදී ඔබලාට මේ ප්‍රශ්න පත්‍රයට ඉතාමත්ම හොඳින් පිළිතුරු සැපයීමට හැකියාවක් ලබා දීම. So during the almost 2 hours during this period we have discussed about the common mistakes that the students who answer the biology paper do. So I think that this will be useful when answering the biology question paper in future exams. So we wish you all the best. උසස් පෙළ ජීව විද්‍යාව ප්‍රශ්න පත්‍රයට සාර්ථකව පිළිතුරු සපයන්නට සිසු දරුදැරියන්ට අවශ්‍ය මඟ පෙන්වීම ලබා දුන් විද්වත් මඩුල්ලට අපගේ ස්තුතිය පුද කරනවා. සිසු දරුදැරියන් කැමති නේද මේ වැඩසටහන නැවතත් නරඹන්නට අවස්ථාවක් ලැබෙනවා නම්? ඔව්. ඔබට පුළුවන් මේ වැඩසටහන නැවත නරඹන්න. භාෂා මාධ්‍ය ත්‍රිත්වයකින්ම සිංහල, දෙමළ, ඉංග්‍රීසි භාෂාවන්ගෙන් තොරතුරු ඉදිරිපත් කර මේ වැඩසටහන ඔබට පුළුවන් නරඹන්න. ජාතික අධ්‍යාපන ආයතනයේ වෙබ් අඩවියට පිවිසෙන්න www.nie.lk කියන වෙබ් අඩවියට පිවිසුනහම පුළුවන් මේ වැඩසටහන නරඹන්න. ඒ විතරක් නෙවෙයි, ඒ වෙබ් අඩවියේ අවස්ථාවක් ලබා දීලා තිබෙනවා. ජීව විද්‍යාව විෂයට අදාළව ඉදිරියේදී සාකච්ඡාවට ගත යුතු ගැටලු, ඒ වගේම ප්‍රශ්න පැහැදිලි කර ගැනීම තිබෙනවා නම් සිසු දරුදැරියන්ට පුළුවන් මේ වෙබ් අඩවියට යොමු කරන්න. ඉදිරියේදී සිදු කරන පුනරීක්ෂණ වැඩසටහන් වලදී ඔබේ යොමු කිරීමට, ඔබේ ගැටලුවට අවස්ථාවක් ලබා දෙනවා ගුරු ගෙදරින්. හොඳයි. එමනම් මේ සෑම කරුණක්ම ඔබ වෙනුවෙන්, සිසු දරුදැරියන් වෙනුවෙන්. ඇයි? ඔබ සාර්ථකව අපේක්ෂිත ඉලක්කය කරා යොමු කිරීම සඳහා. එමනම් අපි සමුගන්නවා ගුරු ගෙදරින් දැන්.